உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாந்திரிக முறைப்படி கணித்து பரிகாரம் செய்து தரப்படும். ஆலோசனைக்கு அணுகவும் 8110833000 மற்றும் 8110933000. கோவாவில் கடற்படை வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விரிவா சொல்லுங்கள். பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஒரு ரகசிய பயணத்தை தொடங்கினார். டெல்லியிலிருந்து கோவா சென்று அங்கே கடலிலே நங்கூரமிட்டுள்ள இந்திய கடற்படையின் INS விக்ராந்த் கப்பலுக்கு சென்றார். அங்கே அவர் கப்பலில் பணிபுரியும் இந்திய கடற்படையின் அதிகாரிகள், வீரர்கள் ஆகிய அனைவரிடமும் நேற்று முதல் உரையாடி இன்று காலையிலே அவர்களுடன் யோகா பயிற்சி செய்து பின்னர் அங்கே விமானங்கள் இரவிலும் சரி பகலிலும் சரி எப்படி விமானங்கள் அந்த கப்பலில் இருந்து புறப்படுகின்றன, மீண்டும் கப்பலிலே தரையிறங்குகின்றன என மிக் விமானங்கள் அங்கிருந்து புறப்படுவதையும் மீண்டும் தரையிறங்குவதையும் கவனித்தார். மேலும் பல்வேறு பயிற்சிகளை, கடற்படை பயிற்சிகளை வீரர்கள் செய்ததையும் அவர் கண்டு மகிழ்ந்தார். அதன் பிறகு தீபாவளி பண்டிகைக்காக அவர் கடற்படை வீரர்களுக்கு தன் கையாலேயே மிட்டாய் வழங்கி, அதாவது இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தை நடத்தினார். இன்று காலையிலே அவர்களுடன் யோகா பயிற்சியிலும் பிரதமர் மோடி ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை முதல் அவர் INS விக்ராந்த் கப்பலிலேயே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வருடமும் தீபாவளிக்கு பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ தளம் அல்லது விமானப்படை தளம் சென்று கொண்டாடுவது வழக்கம். அதே போலதான் இந்த முறையும் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை நடுக்கடலிலே நங்கூரமிட்டுள்ள INS விக்ராந்த் கப்பல் கோவாக்கு அருகே நங்கூரமிட்டுள்ளது. அந்த இடத்தில் சென்றுதான் தற்போது தீபாவளி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார். நேற்று மாலையில் அவர் டெல்லியிலிருந்து புறப்பட்டது, பின்னர் அவர் கோவா சென்றது, அங்கிருந்து INS விக்ராந்த் கப்பலுக்கு சென்றது எல்லாமே பாதுகாப்பு காரணங்களுக்காக மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. அத்தகைய ஒரு ரகசிய பயணமாக அவர் INS விக்ராந்த் கப்பலுக்கு சென்று அங்கே இந்திய கடற்படை வீரர்களுடன் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு தீபாவளியை போலவும் இந்த தீபாவளியும் அவர் இந்திய படைகளின் வீரர்களுடன் கொண்டாடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் INS விக்ராந்த் கப்பலின் பல்வேறு செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதையும் நேரிலே கண்டறிய இவ்வளவு கால அவகாசம் அவர் அளித்து அங்கேயே தங்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு அவர் அந்த போர் கப்பலிலேயே தங்கியிருந்தார். இந்த விவரங்கள் அனைத்துமே ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன. இன்று தீபாவளி கொண்டாட்டங்கள் நடைபெற்று பிரதமர் மோடி வீரர்களுக்கு இனிப்பு வழங்கிய பிறகுதான் இந்த தகவல்களே வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு ரகசியமாக பிரதமரின் இந்த கடற்படை வீரர்களுடனான சந்திப்பு, கடற்படை கப்பலிலேயே INS விக்ராந்த் கப்பலிலேயே தங்கியிருப்பது ஆகியவை மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன. வேதவழி, விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி. உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாந்திரிக முறைப்படி கணித்து பரிகாரம் செய்து தரப்படும். ஆலோசனைக்கு அணுகவும் 8110833000 மற்றும் 8110933000.